நம்ம நினைச்சோம்னா உடனே ஐயாக்கு எப்படி தெரியும் தெரியாது, உடனே ஃபோன் பண்ணிட்டு வரணும். ஆமா ஆமா ஆமா. அது நிறைய பேர் வந்து எங்க இருக்கிறியோ நீ அதுவும் ஆகணும்னு சொல்லுவாரு அடிக்கடி. இப்ப உங்கள்கிட்ட உட்காந்து பேசுறாருன்னா பல சீடர்களுக்கு, அதாவது அவர் கூட இருந்த பல சீடர்களுக்கு இந்த அனுபவம் உண்டு. ஐயா அப்படின்னாலே ஐயாவுக்கு சூழ்நிலையிலையும் ஐயா அப்படி நினைச்சா போதும், அது வர்ற ஒரு சிக்கல் எப்படி போகுது அப்படின்னு தெரியாது. வர மாதிரி வந்து அப்படியே அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆத்மனக சாமி சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பழைய சீடர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பதிவா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஐயாவோட நெருக்கமா இருந்த பழைய சீடர்கள், உங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருக்கும். ஸோ அந்த தொடர்ச்சியில வந்துட்டு இந்த வாரம் வந்து உங்ககிட்ட பேசலாம்ட்டு. நல்லது. இப்போ எனக்கு அது அடுத்த கேள்வி அதுலதான் இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருந்தா கரெக்டா அடிப்பாரு, அந்த போனை கேட்டு அடிப்பாரு. நான் வந்து அடுத்த கேள்வி உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு அது முடிவு அப்படியே எடுத்துட்டு வரீங்க. இப்போ ஐயா வந்து நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபோன் பண்ணிடுவாரு. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப பழைய சீடர்கள் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நினைச்சோம்னா உடனே ஐயாக்கு எப்படி தெரியும் தெரியாது, உடனே ஃபோன் பண்ணிட்டு வரணும். அது நிறைய பேர் வந்து இதை சொல்றாங்க. இப்போ நீங்களும் வந்து அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா வந்து ஐயாட்ட இன்னும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஐயா பத்தினா, ஐயா யாருகிட்ட உட்காந்து பேசினாலும் சரி அவங்களாவே ஆயிடுவாரு. எங்க இருக்கிறியோ நீ அதுவும் ஆகணும்னு சொல்லுவாரு அடிக்கடி. இப்ப உங்கள்கிட்ட உட்காந்து பேசுறாருன்னா ஐயாவும் நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பீங்க. ஐயாவுடைய மைண்ட்ல சொல்றேன். மணிகண்டன் மட்டும்தான் இருப்பாரு அந்த இடத்துல. மணிகண்டன் கூட அப்படியே அளவாரு, மத்தவங்கள பத்தி மறந்துடுவாரு. அப்ப அந்த மாதிரி பழகும் போது ஒரு அந்நியோன்யம் அவங்களுக்குள்ள ஏற்படும். குரு சீடர்களுக்கு உண்டான ஒரு அந்நியோன்யம் ஏற்படும். இது எல்லா சீடர்களுக்குமே, அதாவது அவர் கூட இருந்த பல சீடர்களுக்கு இந்த அனுபவம் உண்டு. ஐயா அப்படின்னாலே ஐயா குருவையும் தாண்டி ஒரு உறவு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு கூட அந்த உணர்வு இருக்கும். நம்ம யுவராஜ் சாமிக்கு அந்த உணர்வு இருக்கு. எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, உட்காந்து நம்ம கூட பேசுறாருன்னா நம்மளை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். சிவகுமார் என் கூட இருக்கிறான், சிவகுமார் மட்டும்தான், இப்ப அவனும் நானும் மட்டும்தான் அப்படின்னு என்னுடைய எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிடுவாரு. என்னுடைய எல்லா விஷயமும் கேட்பாரு, அக்கறையோட கேட்பாரு. சும்மா ஏனோதோனே இல்லாம என்னுடைய எல்லா விஷயமும் கேட்பாரு, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குவாரு. அந்த வகையில வந்து நம்ம தனியா இருந்தா கூட சரி, எந்த ஒரு சிக்கலான ஒரு இடத்துலயே உடனே போன் அடிப்பாரு. ஒரு சிக்கல் இந்த இடத்துல என்ன பண்றது, உடனே இவர் போன் அடிப்பாரு. என்னையா இந்த மாதிரி இருக்குதுங்க, நானும் அவர்கிட்ட எல்லாமே கொட்டிடுவேன். எந்த தலை வலிச்சா கூட சரி, ஐயா என்னய்யா சோர்வா பேசுற, தலை வலிக்குதுங்க அப்படின்ற, சரி ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு ஒரு 1 hour பொறுத்து எனக்கு ஃபோன் பண்ண அப்படிம்பாரு. சில நேரங்கள் அதுவும் சொல்ல மாட்டாரு. சரி அப்படியா, சரி ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. திருப்பி 1 மணி நேரம் கழிச்சு அவரே ஃபோன் பண்ணுவாரு. நம்ம கூட பண்ணது தலைவலி சரியா போச்சு அப்படிம்பாரு. சரியா போச்சுங்க, என்னையா பண்ண அப்படின்னாரு. ஒன்றும் செய்யலையா, சரி ஓகே அப்படிம்பாரு. என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா அதே நம்மளை ஃபாலோ பண்ணுவார். ரெண்டாவது, அவருக்கு எப்படிதான் நமக்கு இங்க ஏதாவது பிரச்சனை வருது, சிக்கல் வருதுன்னு தெரியும் தெரியல, அது அந்த ஒரு தன்மை இன்னை வரை தொடர்ந்துட்டு இருக்கு. அவர் இல்லாத போதும் கூட இன்ன வரைக்கும் அது தொடருது. அது இன்னும் வரைக்கும் அவர் போயும் கூட சரி, அவர் சமாதி ஆனதுக்கு அப்புறமும் கூட சரி, அவர் இல்லாத ஒரு ஃபீல் எனக்கு கிடையாது. அவர் இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஒரு சூழ்நிலையிலையும் ஐயா அப்படி நினைச்சா போதும், அது வர்ற ஒரு சிக்கல் எப்படி போகுது அப்படின்னு தெரியாது. வர மாதிரி வந்து அப்படியே போகுது. அப்படியே யூட்டர்ன் அடிச்சு போயிடும். அது நம்மகிட்டே அது வராது. வர மாதிரி இருந்ததுன்னா அது அப்படியே யூட்டர்ன் அடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு அதிசயங்கள்லாம் வந்து நான் ஒரு வாட்டி ஐயா கிட்ட டைரக்டாவே கேட்டுட்டேன். நீங்க எப்படி நினைச்சா டக்குன்னு ஃபோன் பண்ணிடுறீங்க, நினைச்சா இந்த மாதிரி பண்றீங்க, அப்படி என்னதான் பண்றீங்கன்னு கேட்டப்போ வந்து என்ன சொல்றேன், நான் வந்து இந்த கலையை உனக்கு சொல்லி தரல, நான் உனக்கு வந்து இந்த கலையை கொடுக்குறேன்னா அதுல இருக்கிற சூட்சுமம் என்னன்னா, நான் உன் கூடயே பயணிக்கிறேன். நீ பயணிக்கும் பொழுது மூச்சு காத்து எப்படி இருக்கு அதோட நெருக்கமா உன் கூட பயணிக்கிறேன். நான்
அது மாதிரி பயணிக்கும் போது உனக்கு எந்த சிக்கல் வந்தாலும் அங்கே முன்னாடி நான் வந்து நின்றுடுவேன் உன்னை காப்பாற்றுறதுக்கு. நான் இருக்கணும் இல்லையோ அந்த இறைவன் முன்னாடி வந்து நிற்பேன் எனக்கு முன்னாடி. அதுதான் உன்னை பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிடுவோம்னு சொல்லுவார். கண்டிப்பா இப்போ நீங்கள் சொல்கிறது அதுக்கு அது ஒத்து போகுது அப்படியே. ஆமா, அது உண்மைதான். அது 100% உண்மைதான். அது குருவுடைய அருளும் அதுல இருக்கு, இறை அருளும் அதுல இருக்கு. ரெண்டுமே சேரணும். ஏன்னா ஒன் சைடா மட்டும் ஒரு வேலை நடக்காது. ஐயா சொல்லுவாரு, இருபொருள் இணையணும் அப்படின்னு. எந்த ஒரு செயலா இருந்தாலும் தனித்து இயங்க முடியாது, இருபொருள் இணையணும் அப்படின்னு. அது மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கணும்னா நாமளும் வித்தையில, அவர் கொடுக்குற வித்தையில நிக்கணும். இந்த வித்தையில நிக்கணும். அப்பதான் அவரு நமக்கு செய்யற அந்த விஷயமும் நம்மள வந்து சேரும். அது வெறுமனே ஒரு பாடம் வாங்கிக்கிட்டே ஒண்ணுமே நம்ம பண்ணாம ஐயா என்னை காப்பாத்தியான்னா அது நடக்காது, அந்த வேலை நடக்காது. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். இப்போ வந்து நம்ம கிட்ட லட்சக்கணக்கில் உபதேசம் வாங்கியிருக்காங்க. சிலர் பண்றாங்க, சிலரால பண்ண முடியல. ஆனா நம்ம வந்து ஐயா கூட வந்து ரொம்ப நெருக்கமா நீங்களாம் வந்து இருந்து பழகின ஆளுங்க. அதுவும் வந்து நீங்களாம் டெய்லி ஐயா கூட போய் பேசின நபர் நீங்க. ஸோ உபதேசம் வாங்குறவங்களுக்கு நீங்க உங்களுடைய நோக்கத்திலேருந்து உங்களுக்கு ஐயா சொல்லியிருப்ப நிறைய அறிவுரைகள், அந்த மாதிரி ஏதாவது அறிவுரை சொல்லணும்னா உபதேசம் வாங்கினவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? உபதேசம் வாங்குறவங்களுக்கு நம்ம சொல்ற உபதேசம் வாங்குறவங்களுக்கு பெரிய அறிவுரை சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைன்னா கூட ஐயா கூட இருந்த வரைக்கும் அந்த அனுபவத்தோட சொல்றேன். ஆன்மீகத்துல வந்து ஒரு ஈடுபாடு, முதல்ல அடிப்படையா ஈடுபாடு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஈடுபாட்டோட செய்யணும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட ஈடுபாட்டோட சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடா இருந்தா தான், நல்ல சாப்பாடா இருந்தாலும் அது நமக்கு ருசிக்கும். இல்லைன்னா அது வந்து அது ஈடுபாடு இல்லாம காட்டாம நான் சாப்பிட்டோம்னா அது வந்து ருசிக்காது. அந்த வகையில வந்து ஒரு உபதேசம் ஒரு குருட்ட போய் வாங்குறோம் அப்படின்னா ஈடுபாட்டோட அந்த உபதேசத்தை நம்ம வந்து அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை சொல்லி கொடுத்த விஷயத்த சீரா வந்து கரெக்டா செய்யணும். அதை செய்யறது மட்டும் இல்லாம ஒரு தேடல்னு ஒண்ணு இருக்குது. தேடல் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த ஆன்மீகத்துக்குள்ள உள்ளவங்களுக்கு ஒரு தேடல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த தேடலில் முகமாகவே இந்த உபதேச முறைகளையும் நம்ம கையாளணும். ரொம்ப அறிவை வந்து இதுல வந்து புகுத்தக்கூடாது. ரொம்ப அறிவை புகுத்தக்கூடாது. அறிவுன்றது வந்து நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, கேள்வியை தான் அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பல நேரங்கள். இதை கேட்டா ஒரு அறிவு, அதை கேட்டா அறிவுன்றது அது இல்லை. அறிவுன்னு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவை கொடுக்கறது தான் குருவுடைய வழிகாட்டுதல். அந்த அறிவை பெறுற வரைக்கும் நாம பொறுத்து இருக்கணும். அப்போ அந்த அறிவுன்றது வந்து சராசரி மனுஷங்களுக்குலாம் இருக்கா அப்படின்னா அந்த அறிவு எல்லாருக்கும் இல்லை. ஒரு ஜென்ரலா ஒரு அறிவு இருக்குது. எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி தன்னை தற்காத்துக்கிறது, இல்லை தன்னை அடுத்தவங்களை எப்படி ஏமாத்துறது, இப்படியான அறிவு தான் நம்ம ஒரு சமூகம், மனித சமூகம் வளர்த்து வச்சிருக்கே தவிர இந்த அறிவுலாம் அறிவு கிடையாது. இன்னொரு அறிவு இருக்குது. ஆனா அந்த அறிவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அறிவை நம்ம பயன்படுத்திடக்கூடாது. வாய முடி என்ன சொல்லி கொடுக்குறாரு ஒரு குரு, என்ன சொல்லி கொடுக்குறாரு, என்ன செய்ய சொன்னாரு, அதை மட்டுமே செய்யணும். அதுக்குள்ளே ஏதாவது சந்தேகங்கள் வந்தா அதை வந்து கேட்கலாம், தப்பு இல்லை. அவர் சொல்லி கொடுத்ததுல அதுக்குள்ள ஏதாவது சந்தேகங்கள் வந்தா அதை போய் கேட்கலாம், தப்பு இல்லை. அதை விட தேவையில்லாத விஷயங்கள்லாம் நாம வந்து இல்ல இவர் இப்படி சொல்றாரு, அந்த குரு அப்படி சொல்றாரு, இந்த குரு இப்படி சொல்றாரு நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ஒரு காலம் வந்து இதுல வந்து கிடைத்தரவே முடியாது. ஏன்னா பக்குவம் அப்படின்றது வந்து எப்ப வருதுன்னா அடங்கி இருக்கும் போதுதான் பக்குவம் வரும். ஆர்ப்பாட்டம் பண்ணா பக்குவம் வராது. ஆர்ப்பாட்டம்ன்றது எதுன்னா 4 இடத்துக்கு அங்காடி நாய் மாதிரி அங்க என்ன, இங்க என்ன இருக்கு, அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சா அப்படின்னா பக்குவம் அப்படின்றது இந்த ஜென்மத்துல எந்த ஜென்மத்திலயுமே வராது. அப்ப ஒரு இடமா நிக்கணும். அந்த ஒரு இடமா நல்ல இடமாவும் நமக்கு அமையணும்னா நம்மளுடைய அந்த வினை நமக்கு வந்து அருள் புரியணும். அந்த வினை நமக்கு சாதகமா இருக்கணும். அப்படி அவரவர் ஐயா சொல்லுவார், அவரவர் வினைக்கு தகுந்த மாதிரிதான் குருவும் அமையுமா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நமக்கு என்னுடைய வினை ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு வந்து ஒரு நல்ல குரு கிடைச்சாரு. குரு கிடைச்சது மட்டும் இல்லாம அவர் கூட உரையாடுற, அவர் கூட உறவாடுற ஒரு வாய்ப்பையும் வந்து எனக்கு வந்து அந்த என்னுடைய வினை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது வந்து என்னுடைய புண்ணியமா என்னுடைய நல்வினையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம போய் பார்க்கல. ஆனா குருவை வச்சே நான் முடிவு பண்ணிட்டேன். குருவை வச்சுதான் இதை நான் முடிவு பண்றேன். அப்ப நாம ஏதோ நல்லது செஞ்சிருக்கோம், அப்ப ஏதோ நம்ம ஒரு நன்மை பண்ணிருக்கிறோம். பண்ணாம வந்து இந்த வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டுமா அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இந்த ஒரு விஷயம் வந்து ஆராய்ச்சி பண்ணாலே போதுமானது. ஏன்னா நாம வந்து ஐயா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு,
அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.